ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ப்ரோமோ 1 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விசித்ரா அவர்கள், நிக்சன், அதுக்கப்புறம் விஜய் வர்மா 3 பேரும் பயங்கரமான என்ட்ரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இவங்களெல்லாம் வந்து ரொம்பவே முன்னாடி எதிர்பார்த்தோம், விசித்ரா மேம், அதுக்கப்புறம் நிக்சன் அவர்களெல்லாம். ஏன்னா அவர் வந்து சில விஷயத்தை வந்து ஓப்பன் அப் பண்ணுவார், நிறைய விஷயத்தை வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் பொசுக்குன்னு கடைசி ஆட்களாக கடைசி நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க. பட் எனி ஹவ், நான் ஒரு 40% தான் பண்ணேன், ஆனால் அது வந்து ஒரு 100% பண்ணி பிளாஸ்ட் பண்ணி வச்சுக்கிறானுங்க பசங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறாப்புல நிக்சன் அவர்கள். ஆனால் இப்போ தான் பார்க்குறதுக்கே நல்ல பயப்புள்ள மாதிரி மீசை தாடி எல்லாம் ட்ரிம் பண்ணிக்கிட்டு கட்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு நல்ல புள்ளியாக வந்திருக்காப்புல. அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்து தான் விசித்ரா மேம். ஸோ விசித்ரா மேம் வந்து நான் கப்பு வின் பண்ணலாம் கூட வேறு ஒன்று வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விசித்ரா மேம் ப்ரௌடாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து ப்ரௌடாக உள்ளே வந்து சொன்னாங்கலாம் எனக்கு தெரியல. ஆனால் விசித்ரா மேமால் சொல்லிக்க முடியும். அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட மனசை வந்து நான் வென்றுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது 100% கரெக்ட் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் வர்மா. ஸோ விஜய் வர்மா போன வேகத்திலே பொசுக்குன்னு உள்ளே வந்துட்டு இருக்காப்புல. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மணிச்சந்திரா அவர்கள் கூட்டு கலாய்ச்சிட்டு இருந்தார். ஏன்டா மீம்ஸ் போட்டிங்களடா என்னை வச்சு ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா நல்லா இருந்திருக்கூடா, நான் சேவ் ஆகிருப்பேன்லடா, நான் வந்து டைட்டில் வின்னர் ஆகிருப்பேன்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. போங்க குரூப் பிரிச்சிருவீங்க அவ்வளோதானே, நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கூல் சுரேஷ் அவர்கள் வந்து பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தார் நிக்சன் அவர்களை. பார்க்குறதுக்கு ஜாலியாக ஹாப்பியாக வந்து இருக்கும். இன்றைக்கி கடைசி நாள், எந்த வன்மத்தையும் காட்டாமல் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போங்கடா பசங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. நாளைக்கு எபிசோடு, அதுக்கப்புறம் சண்டேவுக்கான எபிசோட் நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பிக் பாஸ் சீசன் 7ஓட கடைசி நாள் அப்படின்னு இன்றைக்கே தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். டைட்டில் கையை தூக்குறாங்க இல்லையா, அதனால் மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே இதுதான் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.